வணக்கம். பேட் ஆஃப் த டே. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. என்னன்னா, ஒரு ஊரில் ராஜேஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் அவரோட எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையாகவே இருந்திருக்கு. என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னேறிட்டாங்க, நண்பர்கள் முன்னேறிட்டாங்க, இப்போ கூட இருந்த வேலை பார்த்தவங்கலாம் முன்னேறிட்டாங்க. நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியே இருக்குது, நம்ம இப்படியே தான் இருப்போமா அப்படிங்கிறத யோசிச்சே போயிருக்காப்புல. எதுக்கு ஒரு நண்பர் வராப்புல, அவர்கிட்ட விவரத்தை சொல்கிறாப்புல. அவர் மலை மேலே ஒரு சாமியார் இருக்காரு, அவர் போய் பாரு, சாமி சொன்னார்னா கொஞ்சம் நல்லதாக நடக்கணும்னு இவரும் சாமியார்கிட்ட போய் சாமியார்கிட்ட உள்ள பிரச்சனையும் சொல்கிறார். சாமியார் திருப்பி கேட்குறாரு ராஜேஷ்கிட்ட, நீ இப்போ என்ன வேலை பார்க்குறேன்னு. ஒரு கம்மியில் வேலை பார்க்கன்ட்ருக்காப்புல. அதில் வர்ற வருமானம் உனக்கு போதுமானதாக இருக்குன்னு. இல்லை சாமி, போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சரி, நீ ஏன் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னாரா. இல்லை, வேறு வேலைக்கு போனோம்னா அது புது வேலையாக இருக்கும், பயமாக இருக்குது, முதலாளி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் பயந்துட்டு நான் போட சாமி. சரி, சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாமே. சொந்தமாக தொழில் ஆரம்பித்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு பயந்துக்கிட்டு நான் ஆரம்பிக்கணும்னு. சரி, ரைட்டு. அப்போ உனக்கு ஒரு 2 நாள் நான் சொல்கிற விஷயத்த நீ ஃபாலோ பண்ணு, 2 நாள் கழிச்சு நீ பாரு, நான் என்னங்கிறத சொல்கிறேன்னு. சரி சாமி, சொல்லுங்கள் என்னென்ன. நீயும் நாயை பற்றி மட்டும் நீ யோசிக்காத, சிந்திக்காத அப்படின்னாரா. புரியல சாமி. நாய் இருக்குல்ல, நாய், அந்த நாயை பற்றி மட்டும் 2 நாளைக்கு எதை பற்றியும் அந்த நாயை பற்றி யோசிக்காத, சிந்திக்காத, போயிட்டு 2 நாள் கழிச்சு வா அப்படின்னாராம். இவன் யோசிச்சுக்கிட்டே வரான். நம்ம முன்னேற்றத்துக்கு ஐடியா கேட்டோம்னா இவர் நாயை பற்றி சிந்திக்காதன்னு சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே வரான். வர வழியில் தெருமுனையில் ஒரு நாயை பார்க்குறான். அந்த நாயை பார்த்து ரொம்ப குறுகுறுன்னு பார்க்குறான். அந்த நாயை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பயம் வந்துடுது, நான் எங்கே அந்த நாய் நம்மளை விரட்டுமோ அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வரான். வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய் ஒன்று குலைக்குது. பக்கத்து வீட்டில் வளர்க்குற நாய் இவனை பார்த்து குலைக்குது. நாய் ஏன் நம்மளை பார்த்து குலைக்குது, நம்ம என்ன பண்ண, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் நம்ம பார்த்து இந்த நாய் குலைக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். வீட்டுக்குள்ளே வரான். பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு படுக்கலான்ட்டு போகிறான். பட் அவனுக்கு அந்த நாய் சிந்தனை தான். தெருவில் இருக்கிற நாய் பார்த்தா பயமாக இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிற நாய் ஏன் குலைச்சிச்சின்னு தெரியல, இவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது எங்கேயோ. இவன் உடனே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, இந்நேரத்தில் அந்த நாய் ஏன் குலைக்குது அப்படின்ட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சரி, இப்போ நிம்மதியாக தூங்குவாது, எப்படியாவது படம் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் டயர்டில் தூங்குனா கனவுலையும் அந்த நாய் துரத்துதுன்னா பயந்து எந்திரிச்சு போட்டான். இது என்னடா ரொம்ப போச்சு, நாய் நம்மளை போட்டு இப்படி படாத பாடுபடுத்துது அப்படின்னு காலையில் இருந்துச்சுன்னு சாமியார்ட்ட போயிடணும். காலையில் இருந்துச்சுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடிட்டான். சாமியார்ட்ட நைட்லாம் உறக்கல, சாமி நாய் இந்த மாதிரி நாய் சிந்தனையாக தான் இருக்குது, நாய் என்னை விரட்டுது, நாய் என்னை பார்த்து குலைக்குது, கனவுல கூட நாய் விரட்டுது, எனக்கு ரொம்ப மனசு முடியலை, எனக்கு இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. உடனே சாமியார் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் கழிச்சு அவனை கூப்பிட்டு, எப்பா உன்னை நாயை பற்றி சிந்திக்காதன்னு சொன்னேன், நீ நாயை பற்றி மட்டும்தான் சிந்திச்சிருக்கிற, சரியா? எப்பயுமே உன்னுடைய எண்ணங்களுக்கு சொந்தக்காரன் நீ தான். வெளியே இருக்கிறவங்க யாரும் உன்னோட எண்ணங்களை சரி பண்ணவோ மாற்றவோ முடியாது. உன்னோட எண்ணங்களுக்கு சொந்தக்காரன் நீ தான். நீ நல்ல விதமாக யோசிக்கிறத விட்டுட்டு, நமக்கு தேவையானதை பற்றி யோசிக்கிறத விட்டுவிட்டு தேவையில்லாததை யோசித்தால் உனக்கு பயமும் தோல்வியும் தான் மிஞ்சும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. ஓகேவா? அதனால் உன் எண்ணங்களில் நேர்மறையாக சிந்திக்க பழகு. ஒரு வேலைக்கு வேறு வேலைக்கு மாற்றி போகலான்னு சொன்னால் பயமாக இருக்குது அப்படிங்கிற, அப்போ உன் வாழ்க்கை ஃபுல்லாக பயமாக தான் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணால் லாஸ் ஆகிடும் பயப்படுறேங்கிற, அப்போ உனக்கு லாஸ் தான் நடக்கும். நீ கரெக்டாக இருந்தாலும் உனக்கு லாஸ் தான் நடக்கும். ஸோ உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றின அப்படின்னா உன்னோட வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், நீயும் நன்றாக வாழலாம் அப்படின்னு சொன்னாராம். இது எதுக்காக சொல்றேன்னா, நண்பர்களே, இப்போ நம்மள பல பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், நம்ம கூட வேலை பார்த்தவங்களாம் நல்லா இருக்கான், நம்ம ஏன் நல்லா இல்லை, நம்மளால முன்னேற முடியல இப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னேற முடியலன்னு நினச்சா நம்மளால முன்னேறவே முடியாது. நம்ம எதிர்மறை எண்ணங்களை நோக்கி விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம சிந்தனை செய்யாமல், நம்ம எண்ணங்களை ஓட விடாமல், தேவையில்லாத விஷயங்கள்னா கூட இருந்தவன் முன்னேறினா உனக்கு என்ன, எதிர்த்த வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் உனக்கு என்ன, எண்ணங்கள்லாம் தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் இருக்குது. தேவையில்லாத எண்ணங்களை விஷயத்தை விட்டுட்டு நாம் எப்படி முன்னேறலாம், நம்மளால் முடியும், கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நமக்குள்ள பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியும். பிரச்சனை வந்துட்டேன்னு யோசிக்காதீங்க, நமக்குள்ள பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் அடுத்த லெவலுக்கு முன்னேற்றமாக மாற வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.